எத்தனை மாடு? இன்னைக்கு 14 மாடு பிடிச்சிருக்கோம். காலையில் ஒரு சுற்றில் 9 மாடு பிடிச்சோம். சாயந்தரம் வந்து 5 மாடு பிடிச்சிருக்கோம். மொத்தம் 14 மாடு பிடிச்சிருக்கோம். கடைசியாக இப்போ கிரிக்கெட் மாதிரி சூப்பர் ஓவர் மாதிரி மாடு 2 பேரும் மட்டும் கலந்துக்கிட்டீங்க, அது எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி இது இயல்பாக நடக்கிறதான். 2 பேரும் சம மாடுக பிடிச்சிருக்கோம். அதனால் ஆளுக்கு ஒரு மாடு இந்த மாதிரி தான். ஒரே மாடை அவுத்து 2 வீரர்கள் இருக்காங்கன்னா ஒரு மாடை அவுத்து சிறந்த வீரர்கள் யாருன்னு இதோட 9 தடவை முதல் பரிசு பெற்றீங்க. இது அரங்கத்தில் 2வது தடவை முதல் பரிசு பெற்றீங்க. ஜல்லிக்கட்டு எப்பயுமே நல்லா இருக்கும். ஜல்லிக்கட்டுனாவே எப்பயுமே நல்லா இருக்கும். மற்ற ஜல்லிக்கட்டில் சிம்பிளாக சிறுசாக இருக்க மாதிரி இருக்கும். இது ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடக்கிறனால ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். மற்ற ஜல்லிக்கட்டில் ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்க்குறதுல இங்கே ஒரு 4000 பேர் 5000 பேர் பார்க்குறதுல நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். பேர் லாங்குடி சிவா. நான் வந்து இந்த மாதிரி கீழக்கரை ஜல்லிக்கட்டில் வந்து 13 மாடு பிடிச்சி 2வது பரிசு வாங்கியிருக்கேன். 3 வன்சாவளையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி தான். பரத் அண்ணே, கௌதம் அண்ணே எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. டாலாஜ் அண்ணே, ஈபி அண்ணே. சூப்பர் ஓவர் மாதிரி இப்போ சூப்பர் ஓவர் கிரிக்கெட் மாதிரி நடத்துனாங்கல்ல, இது எப்படி இருக்குது? புதுசாக இருக்கா இந்த இப்போ தான் அப்படி புதுசாக இருக்குது. என்ன பண்ணாங்க கடைசியில் ஒரு மாடை வச்சு 2 பேர் யார் லீடிங்னு பிடிக்க சொன்னாங்க. அவர் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக ஜல்லிக்கட்டில் கலந்துட்டு இருக்கீங்க? நான் 3-4 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி எந்த ஜல்லிக்கட்டில் கலந்தீங்க? இதுக்கு முன்னாடி அவனே வர எல்லாம் பரிசு வாங்கியிருக்கீங்க? இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கினதில்ல, இப்போ தான் முதல்ல செகண்ட் ப்ரைஸ் வாங்கி கிடைக்கிறது அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குதா? இல்லை, கஷ்டமாக தான் கிடைக்கிது. எந்த மாதிரி கஷ்டப்படுற சொல்லுவாங்க? இந்த மாதிரி அரசியல் மூலியமாக கம்மி நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லாதவங்களாம். நம்ம வந்து இந்த நவீன் இறந்த அவன் நினைவாக எல்லோரும் இப்போ மாடு அவுத்துக்கிருக்கோம், பிடிச்சிக்கிருக்கோம். எல்லாருமே அவனுக்காக தான் இப்போ எல்லாம் பண்ணிக்கிருக்கோம். சில முக்கிய அதாவது படிப்பட்ட வீரர்கள்லாம் கிடைக்காத ஒரு குற்றமாக சொல்லுவாங்க. சாதாரண முதல் பழகினார் வீரருக்கு மட்டும் கிடைக்குது, மற்றவை வீரர்கள் கிடைக்காம டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, அப்படி எதுவும் நம்மளுக்கு தெரியல. முறையாக 15 வாங்குறதாங்க. எல்லாருமே முறையாக பண்ணுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.